சாதாரண நியூயார்க் ட்ரெயின்ல போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு உலக பிரசித்தி பெற்ற ஒரு மாடலா மாறுவாங்கன்னு யார் நினைச்சா? கனவுலையும் அந்த பிள்ளை நினைக்கல. 25 வயதான பவிதா மண்டாவா ஹைதராபாத்ல இருந்து நியூயார்க்கு போய் அசிஸ்டிவ் டெக்னாலஜிய படிக்கிறதுக்காக போன இந்த பவிதா டெய்லி ரொட்டீன் என்ன? காலையில புறப்பட்டு நியூயார்க் சப்வேக்கு போனோம், ட்ரெயின் ஏறணும், காலேஜுக்கு போனோம், திருப்பி வரணும், அவ்வளவுதான். ஆனா ஒரு நாள் அவள் வாழ்க்கையை மாற்றி போட்டது. அந்த நியூயார்க் சப்வேல நின்று ட்ரெயினுக்கு ஏறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த இந்த வாலிப பெண் இடத்துல ஒரு மாடலா நீங்க வர முடியுமான்னு கேட்டாங்க. அந்த பிள்ளைய ஒற்றுக்கிட்டு போனாங்க. 2 weeks லேட்டர் பொட்டேகா வெனேட்டா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் பிராண்ட் மேத்யூ பிளேசி அவருடைய ப்ரொடக்ஷன்ல இந்த பெண் 2 வாரத்துல she was walking the ramp. அவள் அந்த ரேம்ப்ல நடந்து வரும்போது அவள் நினைச்சா ஏதோ இது ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நடக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு. she thought it was a fluke. ஆனா God had other plans. என்னாச்சுங்க? டிசம்பர் 2ஆம் தேதி 2025 பவிதா walked the famous Chanel Métis d'Art 2026 ஷோவை she opened it. எங்க எடுத்தாங்க? பவரி சப்வே ஸ்டேஷன்ல, சேம் சப்வே ஸ்டேஷன் where she was discovered. எந்த சப்வேல சாதாரணமா நின்னுகிட்டு இருந்தாலோ அதே சப்வே இந்த பெண்ணுடைய கதையை வச்சு அந்த சேனல் தி மெட்டேஸ் ஆர்ட் அவங்க ஒரு ப்ரொடக்ஷனே பண்ணிட்டாங்க. யோசித்து பாருங்களேன், ட்ரெயின் ஏற காத்துக்கிட்டு இருந்த பிள்ளை இப்ப சேனல் அப்படின்ற அந்த ஃபேமஸ் பிராண்டுடைய அம்பாசிடரா மாறியாச்சு. she was aiming at something but God's favor lifted her up for something else. எஸ்தர்னு சொல்லி பைபிள்ல ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க. வேறொரு தேசத்துல அடிமை பெண்ணா இருக்கிறான். ஆனா ஒரு நாள் ராணிக்காக அவங்க தேடும் போது இந்த எஸ்தரை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை இந்த எஸ்தர்ன்ற புஸ்தகத்துல ஒரு கடவுளுடைய அருளை காண்பிக்கிறது. அது எங்க தெரியுமா? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எஸ்தர் 2:17 சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான், ராணியாக்கினான். எஸ்தர் became a queen. Why? Because she found favor in the eyes of the king. நானும் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், you have found favor with God. God's favor is shining upon you. நீங்க சாதாரண நிலைமையில இருக்கிறீங்க. ட்ரெயின் ஏற போன ஒரு பிள்ளைய நியூயார்க்ல ராம்ப்ல நடக்க வச்சது கடவுள் தான். ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். உங்க லைஃப்லயும் கிடைக்காத ஒரு தயவு கிடைக்கும் போது favor will move you from the last to the first. தேவனுடைய தயவு வந்துச்சுன்னா உங்களை ஆண்டவர், அதாவது ரோட்ல நின்று டீ கடை வச்சவரு, ரோட்ல சாப்பாடு கடை வச்சவரை இன்னைக்கு பெரிய மில்லியனரா பெரிய பிரியாணி கடையை வைக்க வச்சுட்டார். நிறைய அது மாதிரி சாட்சி இருக்குதுங்க. உங்களையும் ஆண்டவர் மாற்றுவார், உங்களையும் உயர்த்துவார். நீங்க ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, சாதாரணமா இருக்கிறீங்க, அப்படியே இருந்துட மாட்டீங்க. தேவ தயவு இறங்கி வரும். உங்களை ஆண்டவர் உயர்த்துற நேரம் வந்துருச்சு. நீங்களும் நடக்க போறீங்க. சாதாரணமா இல்ல, உலகமே பார்க்கிற மாதிரி நடக்க போறீங்க. Your time starts now.